இன்றைய தியானம். நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். சங்கீதம் 90:14. ஆண்டவரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த காலை வேளையிலே இன்றைய தியான நிகழ்ச்சியின் வாயிலாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் நான் கிறிஸ்துவுக்குள் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். என் அன்பு சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மனுஷனாகிய மோசேயுடைய ஜெபம் என்று இந்த சங்கீதம் 90 தலைப்பிலே நாம் வாசிக்கிறோம். அவருடைய ஜெபம் என்னவென்றால், கர்த்தாவே, நாங்கள் எங்கள் வாழ்நாள் எல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே எங்களை உமது கிருபையால் திருப்தியாக்கும். என் அன்பு சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நம்ம களிகூர்ந்து மகிழணும்னா காலையில் எழும்பும் போதே கர்த்தருடைய கிருபையால் நம்ம திருப்தி ஆகணும். எதில் நமக்கு திருப்தி வேணும்? கர்த்தருடைய கிருபையில். நீங்கள் தாவீது கிட்ட கேட்டிங்கன்னா தான் அடிக்கடி அந்த கிருபை அவர் சொல்லுவார். சங்கீதம் 36 வாசிங்கன்னா, சங்கீதம் 63 வாசிங்கன்னா அதிகமாய் கிருபையை அவர் உச்சரிப்பார். 65ஆம் சங்கீதம் 4ஆம் வசனத்தில் பாருங்க, தாவீது சொல்லுகிறார், உம்முடைய பிரகாரங்களில் வாசமாய் இருக்கும்படி நீர் தெரிந்து கொண்டு சேர்த்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். உம்முடைய பரிசுத்த ஆலயமாகிய உமது வீட்டின் நன்மையால் திருப்தி ஆவோம். கர்த்தருடைய பிள்ளைகளே, தாவீது சொல்றாரு, எங்களுக்கு திருப்தி உங்க வீட்டின் நன்மையால தான். உங்க ஆலயத்துக்கு நாங்கள் வரும்பொழுது உங்க கிருபை எங்களுக்கு கொடுக்குறீங்க. ஆலயத்தில் உள்ள சம்பூர்ணத்தினால எங்களை திருப்தி ஆக்குறீங்க. ஆலயத்துக்குள் ஒவ்வொரு நாளும் நான் வரும்பொழுதெல்லாம் உங்கள் நன்மையினால் நான் திருப்தி ஆகிறேன்னு சொல்கிறார். பிரியமானவர்களே, நமக்கு திருப்தி எங்கே கிடைக்கும்னா அவருடைய கிருபையில் கிடைக்கும். அவருடைய ஆலயத்துக்கு போகும்போது அந்த ஆலயத்தில் கர்த்தர் கொடுக்குற ஆசீர்வாதம் உள்ள வார்த்தையினால நமக்கு திருப்தி உண்டாகும். இன்னும் நீங்கள் சங்கீதக்காரன் 103ஆம் சங்கீதத்தில் சொல்லுகிற வார்த்தையை வாசித்து பாருங்கள். 3-5 வரை உள்ள வசனம், அவர் உன் அக்கிரமங்களை எல்லாம் மன்னித்து உன் நோய்களை எல்லாம் குணமாக்கி உன் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு உன்னை கிருபையினாலும் இரக்கங்களினாலும் முடிசூட்டி நன்மையினால் உன் வாயை திருப்தியாக்குகிறார். கழுகுக்கு சமானமாய் உன் வயது திரும்ப வால வயது போல் ஆகிறது. என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதர சகோதரிகளே, அவருடைய கிருபையால் திருப்தி, அவருடைய ஆலய நன்மையினால் திருப்தி. அவர் நமக்கு நம்முடைய பழைய மனுஷனுடைய எல்லா கிரியைகளையும் அழிச்சு போட்டு, நம்முடைய அக்கிரமங்கள் எல்லாம் மன்னிச்சு போட்டு, நம்முடைய நோய்களெல்லாம் குணமாக்கிட்டு, நம்முடைய பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு, அவருடைய கிருபையினால இரக்கங்களால நம்மளை முடிசூற்றார் பாருங்க. அங்கதாங்க திருப்தி, அங்கதாங்க நமக்கு திருப்தி கிடைக்குது. நன்மையினால் நம்ம வாயை திருப்தியாக்குகிறார். நன்மையினால், அப்பா ஒவ்வொரு நாளும் கிருபையை தரீங்களே, நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களி கூர்ந்து மகிழும்படி காலையிலே உமது கிருபையால் எங்களை திருப்தியாக்கணும்னு மோசே ஜெபிச்சார். தாவீது அந்த கிருபையை சார்ந்து வாழ்ந்ததுனால அந்த கிருபையை உணர்ந்து எழுதி வைத்திருக்கிறார். கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தருடைய கிருபையை காலைதோறும் புதிதாய் நமக்கு கிடைக்க பண்ணுவார். காலையில் எழும்பும் பொழுது இந்த கிருபையை நோக்கி பார்ப்போம். கிருபை வேற யாரும் இல்லை, கிருபை சத்தியம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். எரேமியாவின் புத்தகம் 31ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தில் கர்த்தர் சொல்ற ஒரு வார்த்தையை பாருங்க. ராமாவிலே புலம்பலும் கசப்புமான அழுகையுமாகிய கூக்குரல் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழுது தன் பிள்ளைகள் இல்லாதபடியால் அவைகளின் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் ஒரு நன்மையை கொடுத்து, ஆசீர்வாதத்தை கொடுத்து, திருப்தியை கொடுத்து அவர்களை ஸ்தோத்திரம் பண்ண வைக்கிறார். ஆனால் ராமாவில் என்ன நடக்குது? புலம்பல், கசப்புமான அழுக, கூக்குரல், அதுதான் கேட்கப்பட்டது. ராகேல் தன் பிள்ளைகளுக்காக அழறா. அழுது தாம் பிள்ளைங்க இல்லாதபடியால் அவைகள் நிமித்தம் ஆறுதல் அடையாதிருக்கிறாள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். நமக்கு ஆறுதலையும் தேர்தலையும் கொடுக்கிறவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. சங்கீதம் 85ஆம் சங்கீதம் 6ஆம் வசனத்திலே
சங்கீதக்காரன் எழுதுகிற ஒரு வார்த்தையை பாருங்க. உமது ஜனங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. அழுகையும் புலம்பலும் உங்க வாழ்க்கையில பெருசா இருக்கா? நீங்களும் ஒரு ஜெபம் பண்ணுங்க. கோராகின் புத்திரர் போல, உமது ஜனமாகிய நாங்கள் உம்மில் மகிழ்ந்திருக்கும்படி நீர் எங்களை திரும்ப உயிர்ப்பிக்க மாட்டீரோ. ரட்சகா, எங்களை உயிர்ப்பியும். 86ஆம் சங்கீதத்திலே தாவீது விண்ணப்பம் பண்ணுகிறார். 4ஆம் வசனத்தில், உமது அடியேனுடைய ஆத்துமாவை மகிழ்ச்சியாக்கும். ஆண்டவரே, உம்மிடத்தில் என் ஆத்துமாவை உயர்த்துகிறேன். சந்தோஷமும் மகிழ்ச்சியும் அவர்கிட்ட இருந்தாங்க வரும். 149ஆம் சங்கீதம் 2ஆம் வசனத்திலே சங்கீதக்காரன் எழுதுகிறார், இஸ்ரவேல் தன்னை உண்டாக்கினவரில் மகிழவும், சீயோன் குமாரர் தங்கள் ராஜாவில் களி கூறவும் கடவர்கள். நம்மை உண்டாக்கின கர்த்தரில் மகிழணும். கர்த்தருடைய பிள்ளைகளாகிய நாம், சீயோன் குமாரர் குமாரத்திகளாகிய நாம் நம்முடைய ராஜாவில் களி கூறவும் கடவர்கள் என்ற வார்த்தையின்படி களி கூறணும். பவுல் சொல்லும் பொழுது பிலிப்பியர் 4:4 சொல்றார் இல்லையா, அடிக்கடி நம்ம ஜெபத்தில் யூஸ் பண்ற ஒரு வார்த்தை, கர்த்தருக்குள் எப்பொழுது சந்தோஷமாயிருங்கள், சந்தோஷமாயிருங்கள் என்று மறுபடியும் சொல்லுகிறேன். ஏன் மறுபடியும் சொல்லுகிறேன்றாரு? நிறைய பேருக்குள்ள அந்த சந்தோஷம் இல்லை. ஆண்டவரே, அதை எங்களுக்கு தாருன்னு ஜெபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, இயேசுவின் நாமத்தில் உம்முடைய சமூகத்துக்கு நாங்கள் வருகிறோம். சங்கீதம் 90:14 நாங்கள் எங்கள் வாழ்நாளெல்லாம் களிகூர்ந்து மகிழும்படி காலையிலே செபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் உம்முடைய கிருபையால் திருப்தியாக்கும், உம்முடைய ஆலய நன்மைகளால் திருப்தியாக்கும், உம்முடைய வசனத்தால் திருப்தியாக்கும். ஆண்டவரே, உம்முடைய நன்மைகளால் திருப்தியாக்கும். ஆறுதலற்று ஆண்டவரே அழுது புலம்பிக் கொண்டிருப்பார்கள் என்றால், தகப்பனை தயவு செய்து திரும்பவுமாக அவர்களை உயிர்ப்பியும், இழந்து போன சந்தோஷத்தை மகிழ்ச்சியை மீண்டுமாக அவர்கள் பெற்றுக்கொள்ளச் செய்யும் ஐயா, பெற்றுக்கொள்ளச் செய்யும். ஆண்டவரே, எந்தெந்த காரியத்திலே அவர்கள் உம்முடைய ஆசீர்வாதத்தை இழந்திருக்கிறார்களோ அதை கர்த்தர் இரட்டிப்பாய் தர வேணுமாய் கெஞ்சி மன்றாடுகிறோம். தன்னை உண்டாக்கினவரில் உம்முடைய பிள்ளைகள் மகிழணும், களி கூறணும். கர்த்தாவே, உமக்குள் சந்தோஷமாய் இருக்க உதவி செய்யும். சந்தோஷத்தை இழந்திருக்கிற குடும்பங்களுக்கு தயவு செய்து இந்த நாளிலே நீர்தாமே உம்முடைய கிருபையினாலே அவர்களுக்கு திருப்தி, நன்மை, சந்தோஷம், ஆசீர்வாதம் எல்லாவற்றையும் திரும்ப தருகிறதற்காய் ஸ்தோத்திரம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த நாளிலே கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருப்பாராக, உங்களை ஆசீர்வதிப்பாராக, உங்களை நடத்துவாராக. ஆமென்.